அந்த வந்து தவறான பொருள் வந்து அவருக்கே வந்து முடிவா வந்து ஏற்பட்டுடுது. அதனால அவரு துடிதுடிச்சு அப்படியே வந்து விழுந்துடுறாரு கீழ. அடுத்து வந்து முரளி சொல்றாரு, "இந்த ஜென்மம் இல்லனாலும் அடுத்த ஜென்மத்தில அபி கூட நான் வந்து சேருவேன்" அப்படின்றாரு. "எந்த ஜென்மத்தில நீ சேர முடியாதுடா. எப்பவுமே வந்து என் ராகவ் தான்டா என் கூட இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றனோனே, அப்படியே அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விழுந்து வந்து மேலே போயிடுறாரு முரளி. இங்க வந்து எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அபி வந்து ராகவ் வந்து கட்டிட்டு அழறாங்க. அதே மாரி அஞ்சலியும் வந்து ராகவ கட்டிட்டு அழறாங்க. எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சுந்தரியை பார்த்து மரியாதை இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. சுந்தரி வந்து அழுது புலம்புறாங்க. ப்ளீஸுங்க தயவுசெய்து என்னை அனுப்பாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். நான் திருந்துட்டேங்க. எனக்கு உண்மை தெரியாம தான் இவ்வளோ அதுக்காக இவ்வளோ வந்து படுபாவ செயலை நீ செஞ்சுருக்க. இவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு செயலை யாருமே செய்ய முடியாம வந்து அந்த அந்த செயலை செஞ்ச நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாழ்கிற தகுதி இழந்துட்ட. உன்னால் வந்து என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அது மட்டும் கிடையாது, இந்த வீடே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். மரியாதை இங்கேருந்து போயிடு. ப்ளீஸுங்க எனக்கு தயவுசெய்து வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து சுந்தரி மன்னிப்பு கேட்குறாங்க. சரி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளுறாரு. உடனே லட்சுமி அம்மா கேட்டாங்க, உனக்கு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். நீ தப்பு செஞ்சு கூட உள்ளே வந்து நீ இருக்கணும்னு நினச்சினேன். ஆனால் இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. நீ மன்னிக்கிற தகுதியை நீ இழந்துட்ட, மன்னிப்பு வாங்குற தகுதியை அப்படி சொல்லி லட்சுமி அம்மா சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து அபிக்கிட்டையும் கேட்குறாங்க. அபி வந்து சரி நீங்களாம் ஒரு மனுஷியா, எங்கள் அக்காவுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணீங்க, அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் அஞ்சலி அக்கா உங்களுக்கு என்ன பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றாங்க. அஞ்சலி அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால், என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணணும்னு நினச்சே சித்தி, எனக்கு குழந்தை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சே சித்தி, நீ எல்லாம் ஒரு அம்மா மாதிரி ஒன்று நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க. திருந்திட்டேன், தயவுசெய்து என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க. யாருமே நம்ப தயாராக இல்லை. கண்டிப்பாக வந்து நான் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தண்டனை வேணும், அதுக்கு தான் தண்டனை எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் திருந்திட்டேன், நீங்கள் எல்லோரும் நம்புவீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. திடீர்னு அஞ்சலிக்கு வலி வந்துடுது. எல்லோரும் பதறி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அஞ்சலிக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. லக்ஷ்மி அம்மா ஓடி வந்து என்னோட வசுந்தரா வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே அஞ்சலி வந்து என் அம்மாவே எனக்கு வந்து பொண்ணாக பிறந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. அக்கா பாத்தியா நம்ம அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து அப்படியே வந்து காட்டுறாரு. பார்த்தேன்டா அப்படின்னோடனே நம்ம அம்மாவே பிறந்துட்டாக்கா, எனக்கு இது போதும்க்கா, நீ எனக்கு அம்மாவாக இருந்த, அதே மாதிரி என் அம்மாவும் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து ராகவுக்கும் அபிக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில். இங்கே ராகவ் வந்து அபியும் வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து வெக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், டேய் எவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருப்ப இப்படியே அப்படி சொல்கிறாங்க. அடிப்பாவி, நீ வெக்கப்படுன்னு பார்த்தா நீ என்கிட்ட சொல்கிறியா? ஆமாம் ராக்கி பாய், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி இருந்தால் எப்படி? நம்மளுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கணும்ல, பார்த்தீங்களா அந்த குழந்தைய தொட்டுன்னு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு குட்டி வசுந்தராவோ இல்லை வந்து உங்கள் அப்பாவோ ஏதோ ஒன்று பிறக்கணும்ல நம்மளுக்கும் அப்படின்னோடனே, ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து கையை வைக்கிறாரு. அபி வந்து விலைக்கு போகிறாங்க. அப்புறம் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு குழந்தையும் நிறுத்தக்கூடாதுங்க, ஒரு 10 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னோடனே, எல்லாத்துக்கும் வந்து நீ ஒத்துழைச்சா பெற்றுக்கினா போச்சு அப்படின்ட்டாரு ராகவ். 2 பேருமே சந்தோஷமாக வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தன்னை மறக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைங்க இருந்ததுங்கள எல்லாம் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்லபடி வாழணும். அந்த முரளின்ற வார்த்தையை சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை வச்சு வாய் மூடுறாரு. ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே, ஆமாங்க கரெக்டு தான், கெட்டதெல்லாம் பேசக்கூடாது, இந்த டைமில் நல்லது மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னோடனே, சரி இன்னொரு வாட்டி ராக்கி பாய் ஐ லவ் யூன்னு சொல்ல ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே, ராக்கி பாய் தானே சொல்லணும், சரி சொல்கிறேன் ராக்கி பாய் ஐ லவ் வந்து ஹக் பண்ணி வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க அபி. ராகுவும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே தன்னை மறக்கிறாங்க.